ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தினாலே எல் ஷடாய் மினிஸ்ட்ரியின் சார்பில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாட்களிலும் லெந்து காலமாக இருப்பதனால ஆண்டவருடைய பாடுகள், சிலுவை மொழிகள் இவைகளை நம்ம தியானிச்சுட்டு வர்றதுனால தொடர்ந்து அவைகளை குறித்தே தியானிக்கலாம் என்பதை இந்த நாளில் உங்களுடைய மத்தியில மகிழ்ச்சியோட தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த சிலுவையினுடைய ஒரு தியானத்திற்கு முன்பதாக ஒரு பாடலை பாடி அந்த தியானத்துக்குள்ளாக கலந்து போவது நலமா இருக்கும் என்று நினைக்கிறேன். உங்களுக்கும் அநேகமாக இந்த பாடல் தெரிந்த ஒரு பாடலாகத்தான் இருக்கக்கூடும். ஆகவே தேவனுடைய நாம் மகிமைக்காக இந்த பாடலை நாம் பாடுவோம். சுராஜா உந்தன் சிலுவையன் மேன்மை, உந்தன் சிலுவையன் மேன்மை சுந்தர உயர்ந்த கல்வி செல்வாக்குகள் மிக வேறுபியும், திரண்டாத்தே உயர்ந்த கல்வி செல்வாக்குகள் மிக வேறுபியும், குருசை நோக்கி பார்க்க எனக்கு, குருசை நோக்கி பார்க்க எனக்கு உரிய பெருமையாவும் அற்பமே, உரிய பெருமையாவும் அற்பமே விந்த கீரோஸ்தே சுராஜா உந்தன் சிலுவையன் மேன்மை, உந்தன் சிலுவையன் மேன்மை உம் குருசே ஆசிக்கெல்லாம் ஊற்றம் வட்டா ஜீவனதியாம், குருசே ஆசிக்கெல்லாம் ஊற்றம் வட்டா ஜீவனதியாம், தூங்கரத்த ஊற்றில் மூழ்கி, தூங்கரத்த ஊற்றில் மூழ்கி தூய்மை அடைந்து மேன்மையாகினேன், தூய்மை அடைந்து மேன்மையாகினேன் இந்த கீரோஸ்தே சுராஜா உந்தன் சிலுவையன் மேன்மை, உந்தன் சிலுவையன் மேன்மை இந்த விந்தை அன்பு கீழாய் என்னை காணி கையேந்திடுவேன், இந்த விந்தை அன்பு கீழாய் என்ன காணி கையேந்திடுவேன், எந்த ஆளும் பொருளிலாகும், எந்த ஆளும் பொருளிலாகும் என்னை முற்றிலும் உமக்கு அளிக்கிறேன், என்னை முற்றிலும் உமக்கு அளிக்கிறேன் இந்த கீரோ தேசுராஜா உந்தன் சிலுவையன் மேன்மை, உந்தன் சிலுவையன் மேன்மை. கடந்த சில வாரங்களாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில இருந்து கொண்டு பேசின 7 வார்த்தைகள் என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தைகளை குறித்து வரிசையாக தியானித்துக் கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் அந்த சிலுவையை குறித்து இன்னும் அதிகமான காரியங்களை வேதத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம். ஒரு உதாரணமாக 1982 வருஷம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை
சொந்த ரட்சகராக நான் ஏற்றுக்கொண்டு என்னுடைய வாழ்க்கையில கேன்சர் வியாதியிலிருந்து அற்புத சுகத்தை பெற்றுக்கொண்ட அந்த வருடம் நான் அதிகமாக வேதத்தை அறியாதவனாய் இருந்ததுனால வேதத்தை அதிகமாய் வாசிக்கவும் தெரியாது, வாசித்ததும் கிடையாது. வேதத்தினுடைய மகத்துவம், வேதத்தினுடைய மேன்மைகள் அறியாதிருந்த நாட்கள். அந்த நாட்களில் ஆவிக்குரிய ஒரு ஐக்கியமும் எனக்கு இல்லாத ஒரு காலத்தில் இருந்த பொழுது என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னை மிகவும் அதிகமாய், மிகவும் அருமையாய், மிகவும் அழகாய் வழி நடத்தினார் என்று சொல்லலாம். நான் வேதாகமத்தை அறிந்து வாசித்து விளங்கிக் கொள்ளும் நாள் வரைக்கும் அவருடைய சிலுவையின் பாடுகளில் இருந்துதான் அநேக காரியங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்தார். அடிக்கடி அவருடைய சிலுவையின் தியானங்களின் கண்களுக்கு முன்னதாக வரும். அடிக்கடி அவருடைய சிலுவையின் தியானங்கள் கண்களுக்கு முன்னதாக வரும் பொழுது அழுது அழுது தேவனுடைய பாடுகளை மாத்திரம் இல்லாதபடி அந்த பாடுகள் மத்தியில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியவைகள் என்ன என்பதை அதிகமாய் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு அருமையான வழிநடத்தல் உள்ள ஒரு தியானம் தான் சிலுவையின் தியானம். சிலுவையின் தியானம் மிகவும் உன்னதமானது. ஏதோ இந்த லெந்து காலத்தில் மாத்திரமே அந்த சிலுவையின் பாடுகளை தியானித்து விட்டு மீதி உள்ள ஒரு காலங்களிலே அதை குறித்து நினையாமல் இருக்க முடிவது, ஒரு நினையாமல் இருப்பது சரியான காரியம் அல்ல. ஆனா ஒரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை திட்டமாய் ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதன், அது யாராக இருந்தாலும் சரி, சிலுவையின் தரிசனங்களை மறக்க முடியாது, சிலுவையின் பாடுகளை மறக்க முடியாது. காரணம், அவனுடைய ரட்சிப்பின் ஆரம்பமே அந்த சிலுவையில் தான். அவனுடைய பாவ மன்னிப்பினுடைய நிச்சயமே அந்த சிலுவையில் தான். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 11வது வசனத்தின் பிரகாரமாக பார்ப்போமே ஆனால் அந்த சிலுவையில் இருந்துதான் நமக்கு அந்த ரட்சிப்பின் மேன்மை உண்டாகும். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் நாம் வாசிப்போமே ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சகல பாவங்களையும் கழுவி நம்ம சுத்திகரிக்கிறதா. ஆக ஒரு பாவ மன்னிப்புக்கு ஒரு மனிதன் இயேசுவை நினைப்பானே ஆனால் அந்த பரிசுத்த ஆவியானவர் அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த பாடுகளின், அந்த அவஸ்தைகளின், அந்த வேதனைகளின் காரியங்களை நமக்கு விளங்க வைப்பார். நிச்சயமா இந்த கல்வாரியில நாம் கொண்டு போய் நிறுத்தி எந்த விதத்துல ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டுமோ அந்த விதத்தில் அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படியான வழிமுறைகளை நிச்சயமா நமக்கு கற்றுக் கொடுப்பார். உதாரணமாக யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை நாம் வாசிப்போம். ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லிக் கொடுத்தவைகளை எல்லாம் அவர் நமக்கு நினைவுபடுத்துவார். யார் என்றவர்? அந்த பரிசுத்த ஆவியானவர், உன்னதத்திலிருந்து வரக்கூடியவர், பிதாவிடத்திலிருந்து புறப்பட்டு வரக்கூடிய அந்த சத்திய ஆவியானவர். அவர் வரும்பொழுது நம்மை சகல சத்தியத்திலையும் நடத்துவாராம். கிறிஸ்து நமக்கு சொல்லிக் கொடுத்த அல்லாத உபதேசங்களை எல்லாம் நமக்கு நினைவுபடுத்துவார். அப்படியானால் அவருடைய உபதேசங்கள் சிலுவையின் மரணம் சந்திக்கும் அந்த நாள் வரைக்கும் தானா? அல்லது மலையில பிரசங்கம் செய்தார் அது மாத்திரம் தானா? இல்ல. அவருடைய பிரசங்கம் மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது என்று மத்தேயு 4:17 சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தை தொடங்கி முடிந்தது என்று சொல்லி சிலுவையிலே கடைசி வாக்கிய சொல்லி முடித்தால் அதுவரை நாம் கற்றுக்கொள்வதற்கு ஏராளமானது உண்டு. ஒவ்வொன்றையும் ஏன் இப்படி செய்தார், ஏன் இப்படி போதித்தார், எதற்காக இப்படி நமக்கு சொல்லுகிறார் என்பது எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் என்ன நோக்கத்தோடு கூட இயேசு கிறிஸ்து ஜனங்களுக்கு வெளிப்படுத்தி பிரசங்கத்தை சொன்னாரோ அல்லது போதனைகளை கொடுத்தாரோ அதே வண்ணமாக நாம் விளங்கிக் கொள்வதற்கு ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நம்மை வழிநடத்துகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்க முடியும். ஆக இந்த சிலுவையினுடைய ஒரு தியானம் வாழ்நாள் முழுவதும் தியானித்துக் கொண்டிருந்தாலும் சலிக்காத ஒரு பகுதி என்று சொல்லலாம். வேதமே நமக்கு ஒரு தெவிட்டாத தேன் என்று சொல்லி, தேனிலும் தெளித்தேனிலும் மரணமானது என்று சொல்லி சங்கீத புஸ்தகம் 19 7, 8, 9, 10 வசனங்களும் வாசிக்க முடிகிறது. வேதமே இப்படியாக இருக்குமானால் அந்த வேதத்துல நிறைவேறதாக இருக்கிற அந்த சிலுவையின் பாடு, மரணம், வேதனை, துக்கங்கள்
இவைகளை நாம் தியானிக்கும் பொழுது அது ஒருபோதும் நமக்கு சோர்வையோ அல்லது போதும் என்ற ஒரு சலுகையோ உண்டாக்காதபடி இன்னும் உற்சாகத்தை உண்டாக்கும், நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்க அது போதுமானதாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். ஆகவே சிலுவையின் தியானங்கள் நமக்கு மிகுந்த ஆசீர்வாதம். மரணத்தின் கடைசி நாள் வரைக்கும் நம்ம தியானித்துக் கொண்டே இருக்கலாம். நமக்கு ஒவ்வொரு பிரச்சனைகள் வரும்பொழுதும் ஒவ்வொரு பாடுகள் வரும்பொழுதும் சிலுவையின் தியானங்களுக்குள்ளாக நம்ம கடந்து போவோம். ஏன்னா மிகுந்த ஆறுதலாக இருக்கும். எனக்கு அந்த 1982 மே மாசம் 29ஆம் தேதி ஒரு சனிக்கிழமை நாள் தான் எனக்கு சுகமாக்கப்பட்ட நாள். அந்த கேன்சர்ல இருந்து விடுதலையாக்கப்பட்ட நாள். அந்த கேன்சர்ல விடுதலையாக்கப்பட்ட அந்த நாள், குறிப்பிட்ட நாள் வரும் பொழுது என்னுடைய சரீரத்துல தலை முதல் கால் வரை வேதனை இல்லாத இடமே இருக்காது. நான் கிறிஸ்துவை மறுதலிக்க வேண்டும் என்பதற்காக ஒருவேளை பிசாசானவன் கொடுத்த ஒரு பகுதியாக இருக்கலாம். அதிகமான அந்த வேதனைகள் வரும் பொழுது ஆண்டவனுக்கு சுகமாக்கவில்லை, ஏன் இந்த வேதனை என்று தேவனை நோக்கி புலம்பும்படியாகவும் விசுவாச குறைவான வார்த்தைகளை பேசும்படியாகவும் ஒருவேளை சத்ரு அந்த சந்தர்ப்பத்தை நமக்கு அனுமதித்திருக்கலாம். அப்பொழுது தலைமுதல் கால் வரை அந்த சனிக்கிழமை நாள் காலையில இருந்து ராத்திரி வரை பயங்கரமான வேதனைகள் உண்டாயிருக்கும். சொல்லணும் வேதனை சரீரத்துல எப்படி வருகிறது சொல்ல முடியாது. அப்பொழுது எல்லாம் என்னை ஆவியானவர் எப்படி நடத்தினார் என்றால் அவருடைய சிலுவின் பாடுகளை தியானிக்கும்படியாக, அந்த வேதனை வரும்பொழுதெல்லாம் சிலுவின் பாடுகளை தியானிக்கும் பொழுது அழுது கொண்டே அவருடைய தியானங்கள், அவருடைய சிலுவின் பாடுகளை நாம் தியானிக்க முடியும். அவர் பேசினது மாத்திரமே வேதத்தில் நாம் காண்கிறோம். அவர் பேசாத எத்தனையோ காரியங்கள், அவருடைய பார்வையின் மூலமாக உள்ள கருத்துக்கள், அவர் தரிசனத்தில் வெறும் பார்வையை மாத்திரம் பார்த்து அப்படியே காட்டுவார். காட்டும் பொழுது அவருடைய கண்களில் ஏராளமான அர்த்தம் உள்ள போதனைகள் என்னுடைய காதுகளில் விழுவதையும் என்னுடைய மனதில் வந்து தங்குவதையும் நான் கண்டது உண்டு. சிலுவையின் ஞானம் சாதாரணமானது ஒன்று அல்ல. எல்லாருடைய முடிவே அங்குதான் இருக்கிறது. ஒரு மனுக்குலத்தினுடைய ரட்சிப்பின் ஆரம்பமும் தேவ சத்தத்தினுடைய முடிவும் சொல்லி நாம் பார்க்கலாம். ஆகவே உயர்ந்த ஒரு அனுபவம் தான் சிலுவையினுடைய ஒரு தியானம். ஆகவேதான் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நாம் வாசிப்போமே. ஆனால் அந்த 1 கொரிந்தியர் 1:18 சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறதை நாம் காண முடியும். சிலுவை பற்றிய ஒரு உபதேசம் என்று சொல்லி பார்க்கணும். அப்படின்னா சிலுவை பற்றிய உபதேசம் என்ன? வேதத்தில் சொல்லப்பட்டதும் இருக்கலாம், சொல்லப்படாத தியானத்தின் மூலமாக நமக்கு ஆவியானவர் கற்றுக் கொடுக்கலாம். ஆனால் வேதத்திலேயே பல காரியங்கள் இருப்பதை நாம் காண முடியும். உதாரணமாக அந்த சிலுவை என்று பார்க்கும் பொழுது அதை ஒரு அன்பின் சின்னமாக நாம் காண முடியும். அன்பின் சின்னம், அதை ஒரு சிலுவையின் சின்னம் என்று சொல்லி நாம் காண முடியும். உதாரணமாக யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிப்போமே. ஆனால் அந்த யோவான் 3:16 தேவனுடைய வார்த்தை இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது: தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு தந்து இவ்வளவா இந்த உலகத்தை அன்பு கூறினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த குமாரனை தந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எதற்காக தந்தார், எங்கே தந்தார், எப்படி தந்தார்? உதாரணமாக பிதாவாகிய தேவனுடைய அன்பு பூமியிலே இருக்கப்பட்ட சகல ஜனங்களுக்கும், ஆண்டவரை அறிந்தவர்களாக இருக்கட்டும், ஆண்டவரை அறியாதவர்களாக இருக்கட்டும், யாரா இருந்தாலும், ஏனெனில் உலகத்தில் அன்பு கூறுகிறார் என்று சொல்லிதான் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அப்ப அந்த உலகத்துல ஆண்டவரை அறிந்தவர்களும் உண்டு, ஆண்டவருக்கு ஊழியம் செய்து கொண்டிருந்தவர்களும் உண்டாயிருந்தார்கள், ஆண்டவருடைய ஊழியத்தை விட்டுவிட்டவர்களும் உண்டாயிருந்தார்கள், பின்மாற்றக்காரர்கள் உண்டாயிருந்தார்கள், எல்லாரும் இருந்தார்கள் சொல்லி பார்க்கிறோம். தேவனை சுத்தமா அறியாதவர்களும் கூட இருந்தார்கள் சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த உலகத்துல அந்த நாளை எவ்வளவெல்லாம் எப்படியெல்லாம் ஜனங்கள் வந்தார்களோ அத்தனை ஜனங்கள் மீதும் தன்னுடைய அன்பை காட்டுவதற்காக குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூலோகத்துல அவர் அனுப்பினார் சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த அன்பு விளங்கினது எங்கே என்று சொல்லி பார்ப்போம். ஆனால் அந்த கல்வாரியிலே சிலுவையில 3 ஆணில 6 மணி நேரம் தன்னுடைய குமாரனை தொங்க வைத்தார் இல்லையா, அங்கேதான் அவருடைய அன்பை நாம் காண முடியும் என்று சொன்ன பார்த்தோம். உதாரணமாக 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை நான் வாசிக்க கேட்போம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை நான் வாசிக்கிறேன். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்திலே அனுப்பினதினால்
தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. மறுபடியும் வாசிக்கிறேன். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே அவருடைய குமாரனை சிலுவையின் மரணத்திலே அர்ப்பணித்து அல்ல சிலுவையின் மரணத்திற்கு அனுப்பி தம்முடைய அன்பை, ஜனத்தின் மீது உள்ள அன்பை அவர் வெளிப்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். வேற விதத்தில் சொல்லுவோமேயானால், பிதாவாகிய தேவன் சர்வத்தையும் உண்டாக்கினவர், தன்னுடைய சாயலான மனுக்குலத்தை உண்டாக்கினவர், பாவம் செய்த ஜனங்கள் தேவனை விட்டு வெளியே போனது பிற்பாடும் கூட இப்படிப்பட்ட அந்த ஜனங்கள் மீது தன்னுடைய அன்பை காட்டுவதற்கு ஒரு கல்வாரி மரணத்தை தெரிந்து கொண்டார் சொல்லலாம். ஆகவே கர்த்தர் தமது அன்பை எப்படி வெளிப்படுத்தினார்? தன்னுடைய குமாரன் சிலுவையில் நொறுக்குவதன் மூலமாக தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தி காட்டினார் என்று சொல்லி பார்க்கிறோம். இதைத்தான் இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்துக்கு முன்பதாக ஏறத்தாழ 760 வருஷங்களுக்கு முன்னதாக தம்முடைய தீர்க்கதரிசியை கொண்டு அவர் சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தையை நாம் காண முடியும். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 53ஆம் அதிகாரத்துல 10வது வசனத்தை நாம் வாசிப்போமேயானால், அங்கே தேவனுடைய வார்த்தை இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. தன்னுடைய குமாரனை அவர் நொறுக்க சித்தம் கொண்டார். அவருக்கு என்ன அந்த விருப்பம்? சித்தம் என்பது விருப்பம். குமாரனை அவர் நொறுக்குவதற்கு விருப்பம் கொண்டார். யாருக்காக? உலக ஜனத்திற்காக, பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக, அல்லது மனுக்குலத்தின் மீது வந்த தண்டனையை அவர் மீது விடுவதற்காக, விழச் செய்வதற்காக அவர் நொறுக்கினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தன்னுடைய சொந்த கை கொண்டு தன்னுடைய குமாரனை அவர் நொறுக்கும் அனுபவம் என்று சொல்லலாம். நொறுக்க சித்தம் கொண்டார். இந்த நொறுக்குதலில் தான் தேவ அன்பு வெளிப்படுகிறது. வேற விதத்தில் சொல்லுவோம்னா, தன்னைத்தானே அழித்துக் கொள்வது என்று வைத்துக் கொள்ளுங்கள், பிறருக்காக தன்னுடைய ஜீவனையே அழித்துக் கொள்வது என்று வைத்துக் கொள்ளுங்களேன். அப்படிப்பட்ட காரியங்களை பிதாவாகிய தேவன் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துவதற்காக குமாரனிடத்துல அல்லது சிலுவை மரணத்தின் இடத்துல நாம் கண்டுகொள்ளும்படியாக இந்த சிலுவை மரணமானது உலகத்துல மிக உயர்ந்ததா என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே சிலுவை என்பது அது ஒரு அன்பின் சின்னம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ரோமர்கள் நிறுவம் 5ஆம் அதிகாரம் 6லிருந்து 8 வரைக்கும் உள்ள ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ரோமர்கள் நிறுவம் 5ஆம் அதிகாரம் 6லிருந்து 8 வரைக்கும் உள்ள வசனத்தை வாசிக்கிறேன். 5ஆம் அதிகாரத்தில், அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளா இருக்க, நல்லவனுக்காக அல்ல, பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணுகிறார். பாவிகளா இருக்க, நல்லவனுக்காக அல்ல, பாவிகளா இருக்கிற, துரோகிகளா இருக்கிற, அக்கிரமக்காரர்களா இருக்கிற, இதை நல்ல விளங்கிக் கொள்ள வேண்டுமானால் எபேசியர்கள் நிறுவம் 2ஆம் அதிகாரம் 1லிருந்து 4 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசிக்க. எபேசியர்கள் நிறுவம் 2ஆம் அதிகாரம் 1லிருந்து வசனங்களை நான் வாசிக்கிறேன். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்த
மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். மரித்தவர்களை, செத்து போன ஜீவிதம் ஜீவித்துக் கொண்டிருந்த நம்முடைய வாழ்க்கையில ஒரு உயிர்நீட்சி உண்டாவதற்காக குமாரனை நொறுக்குவதன் மூலமா தேவன் தன்னுடைய அன்பை, நம்மீது இருக்கிற அன்பை வெளிப்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவைகளில் நீங்கள் முற்காலத்தில் உலக வழக்கத்திற்கு ஏற்பட்டவராக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லோரும் முற்காலத்தில் நமது மாமிச இச்சையின்படியே நடந்து நமது மாமிசமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோப ஆக்கினின் பிள்ளைகளாய் இருந்தோம். கோப ஆக்கினின் பிள்ளைகளாய் இருந்தோம். தேவனோ, தேவனோ இரக்கத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த நம்முடைய மிகுந்த அன்பினாலே, நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். ஆகவே இந்த பாடுகளையும் உபத்திரவங்களையும் நம்முடைய பாவங்களையும் சிலுவையிலே சுமந்து தீர்க்கும்படியாக பிதாவாகிய தேவன் தன் குமாரனை நொறுக்குவதன் மூலமாய் உலக ஜனங்கள் மீது அவர் வைத்திருக்கிற ஒரு அன்பை நாம் காண முடியும். சிலுவை என்றாலே ஏதோ ஒரு கோரமான நிகழ்ச்சி என்று நினைப்பதற்கு மாறாக தேவனுடைய அன்பு வெளிப்படக்கூடிய, நிமிஷத்துக்கு நிமிஷம் வெளிப்படக்கூடிய ஒரு உயர்ந்த ஸ்தலம் அல்லது உன்னதமான ஒரு அனுபவம் என்று சொல்லலாம். அந்த பகுதி மிகவும் தேவ அன்பை வெளிப்படுத்துகிற ஒரு பகுதி. பாவிகளாக இருக்கிற நம்மீது தேவ அன்பை வெளிப்படுத்துகிற ஒரு பகுதி. பாவி மனதில் வேண்டும் என்பதற்காக தேவன் நம்ம நேசிக்கிற நேசத்தை வெளியே கொண்டு வருகிற அதை விளைவிக் கொள்கிற ஒரு உன்னதமான பகுதி. இன்னும் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 53ஆம் அதிகாரத்துல 5-6 வசனங்களை வாசிக்கிறேன். ஏசாயா 53, 5, 6. நம்முடைய மீறல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு வரும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளினால் குணமாகிறோம். 6வது வசனம். நாம் எல்லோரும் ஆடுகளைப் போல வழிதப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம். தன்னுடைய இஷ்டம் போல வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தோம். கர்த்தரோ நம்ம எல்லோருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல விழப்பண்ணினார். இதுதான் தேவ அன்பு. ஒரு பாவியை தேவன் வெறுக்கிறது கிடையாது. பாவத்தை வெறுக்கிறாரே தவிர பாவியை வெறுப்பதில்லை. எவ்வளவு பெரிய ஒரு பாவியாக இருந்தாலும் சரி, அவன் கண்களுக்கு முன்னதாக அடிக்கப்பட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் அந்த நினைவுகளை சிந்தையில கொண்டு வந்து, ஆண்டவரே இது யாருக்காக எதற்காக என்று அவன் சிந்திப்பானே ஆனால், சிந்திக்க தொடங்குவானே ஆனால், அவன் தியானிக்க தொடங்குவானே ஆனால், தேவ அன்பின் வெளிப்பாடாக நாம் காண முடியும். மகனை நான் உன்னை நேசிப்பதற்காக தான் என் குமாரனை நான் நொறுக்குவதற்காக சிலுவையை நான் நொறுக்கொண்டேன் என்று அந்த தேவ சத்தம் நம்மளுடைய இருதயங்களிலே கேட்கும். அப்பொழுது எவ்வளவு கடினப்பட்ட இருதயமா இருந்தால் உடைக்கப்பட்டு தேவனுடைய ஒரு பிள்ளையாக மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அது எவ்வளவு பெரிய குற்றம் செய்தவனா இருந்தாலும் சரி, தேவன் தன்னுடைய அன்பை விளங்க பண்ணுவதற்காக அந்த குமாரனுடைய மரணத்தின் நிமித்தமாய் நமக்கு ஒரு பெரிய விடுதலையை தேவன் கொடுப்பார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த அன்பை விலகிக் கொண்ட ஒவ்வொருவருமே இந்த அன்பை விலகிக் கொண்ட ஒவ்வொருவருக்குமே தமது அன்பை தேவன் ஊற்றுகிறார். இன்னும் விலகிக் கொள்வதற்காக ரோமர்கள் நிருபம் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம் என்று நினைக்கிறேன். ரோமர்கள் நிருபம் 5ஆம் அதிகாரத்துல 5வது வசனத்துல இப்படி நாம் வாசிக்க கேட்போம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றி இருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை வெட்கப்படுத்தார். இதில் நாம் தெரிந்து கொள்வது என்ன? நாம் தேவ ஆவியினாலே அந்த தேவ அன்பை நம்முடைய இருதயங்களிலே பெற்றுக்கொள்ள தேவன் வாஞ்சிக்கிறார். தேவனுடைய அன்பை நாம் விளங்கிக் கொண்டால் அந்த தேவனை நாம் அதிகமாக அன்பு செய்ய முடியும். அதன் நிமித்தமாக நாம் மற்றவர்களை அன்பு செய்ய முடியும். ஆகவே தேவனுடைய அன்பை நாம் விளங்கிக் கொள்வதற்காகவே தேவ ஆவியானது மூலமாய் நம்முடைய இருதயங்களை
கிறிஸ்துவனாகிய நாம் தியானிக்க வேண்டியது என்ன தெரியுமா? 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 14, 15 வசனங்களை நான் வாசிக்கிறேன். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 14, 15வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நாம் சகோதரத்திலே அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். ஆண்டவர் நம்ம எந்த அளவாய் நேசிக்கிறார் அந்த அளவாய் நம்முடைய சகோதரரை நேசிக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தோடு கூடி எழுதப்பட்ட வசனத்தை நாம் காண முடியும். இந்த அன்பை நாம் வளரவிட்டால் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறோம் என்று சொல்லிதான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. 15வது வசனம், தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். மனுஷ கொலைபாதகன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது. இங்கு இந்த நிலைத்திராது என்ற வசனத்தை நாம் நினைப்போமே, ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நமக்குள்ளாக ஜீவன் உண்டாகிறது என்று சொல்லி யோவான் 10:10 நாம் வாசிக்கிறோம். திருடன் திருடவும் கொல்லவும் அடிக்கவே வருகிறான் என்று வேறு ஒன்றுக்கு வரான், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவே வந்தேன் என்று சொல்லுகிறார். அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியான அனுபவம் நமக்குள்ளாக தேவன் தொடங்கி வைத்து விடுகிறார், உருவாக்கி விடுகிறார். அதை நினைத்து நினைத்து தியானித்து தியானித்து அதில் நாம் வளர காரணப்பட்டு இருக்கிறோம். ஆனால் அது பகை உணர்வுகளுக்குள்ளாக நாம் கடந்து செல்லும் பொழுது அது தேவன் ஊற்றிய அன்பு ஆகிய தன்னுடைய இருதயத்தில் அந்த அன்பு வெறுமையாய் கொண்டு இருக்கிற அந்த நாட்கள்ல வெறுமையாய் கொண்டு போயிருக்குமே, ஆனால் நாம் அந்த நித்திய ஜீவனிலே நிலைத்திருக்க முடியாது என்றுதான் வேதம் சொல்லுகிறது. இருந்த அந்த நித்திய ஜீவனுக்குள்ளாக நிலைத்திருக்க முடியாதாம், அதுல வளர்ச்சி அடைய முடியாது. இன்னுமாக 4ஆம் அதிகாரம் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்தையும் வாசிக்க கேட்போம். தேவன் நம்மில் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். இப்ப யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிப்போமே, ஆனால் நீங்கள் என்னில் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இப்ப நான் கிறிஸ்துவில் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுவது உண்மையானால் நாம் அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. அன்பிலே நிலைத்திருக்கிறோம், தேவனில் நிலைத்திருக்கிறான். இந்த நாட்களில எங்கு பார்த்தாலும் இந்த சபைக்காரர் மற்ற சபைக்காரர்களை குற்றப்படுத்து மற்ற சகோதரர்கள் தான். மற்ற சபைக்காரர்களும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஜீவிக்கிறபடினால அவரை நாம் குற்றப்படுத்துகிறோம். இன்னும் இந்த ஊழியக்காரர்கள் மற்ற ஊழியக்காரர்களை குற்றப்படுத்துவதில் ஆர்வம் காட்டுகிறோம். ஒரு விசுவாசி மற்ற சக விசுவாசியாகிய மற்றவர்களை மற்றவர்களுடைய குற்றங்களையும் குறைகளையும் மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லுவதில் ஆர்வம் காட்டுகிறோம். இதெல்லாம் தேவ அன்பு எப்படி வெளிப்பட முடியும்? இதெல்லாம் தான் சகோதரர்கள் அன்பு கூறுகிறவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மற்றவர்களை பின்னால் நேசிக்க வேண்டும், ஆனாலும் சகோதரர்களுக்குள்ளாக அந்த நேசத்தினுடைய அந்த அன்பினுடைய பயிற்சிகள் நமக்குள்ளாக உண்டாகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்னொரு விதத்தில் பார்க்கும் போது யோவான் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, தான் கண்ணில் காணக்கூடிய சகோதரனை அன்பு கூறாதபடி காணாமல் இருக்கக்கூடிய தேவனை எப்படி அன்பு கூற முடியும் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. ஆகவே சிலுவை என்பது ஒரு அன்பின் சின்னம். இந்த அன்பினை நாம் வாழ வேண்டுமானால் இந்த சிலுவையின் தியானமாகிய தேவ அன்பில் உருவேற்றப்பட்ட உருவாக்கப்பட்ட வெளிப்படுகிற அந்த அருமையான அந்த சிலுவையின் மரணத்தின் மூலமாய் தேவ அன்பை வெளிப்படுத்துகிறார்களே, அதை நாம் தியானிக்க நாமும் அப்படிப்பட்ட ஒரு அன்புள்ளவர்களாக மாற வேண்டும் என்ற அந்த உள்ளத்துல உணர்வுகள் நமக்குள்ளாக அதிகமாய் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லி பார்க்க முடியும். ஆகவே சிலுவை என்பது தேவ அன்பை வெளிப்படுத்துகிற ஒன்று. ஆண்டவர் தாமே உங்களை என்னையும் இந்த நிறைவான அன்புக்கு நேராய் வழிநடத்தி செல்வாரா.